ஆய்வுகளில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 60% பேருக்கு ஆண்மை குறை வருகிறது. கண்டிப்பாக அது அவசியம். ஏன் அப்படின்னா, குழந்தையின்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பிரச்சனை, விந்தணுக்கள் உண்மையிலேயே குறைவாக இருக்கா அப்படின்னு தெரியாம ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. டெஸ்ட்டுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதிலிருந்து அடிப்படையாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். வணக்கம். ஆண்கள் பல நேரங்களில் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே குழந்தையின்மை இல்லை பாலியல் பிரச்சனைகளோட வரும்போது டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. கண்டிப்பாக அது அவசியம். ஏன் அப்படின்னா, குழந்தையின்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பிரச்சனை, விந்தணுக்கள் உண்மையிலேயே குறைவாக இருக்கா அப்படின்னு தெரியாம ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. விந்தணுக்கள் குறைவாக இருக்கு, ஊர்ந்து போற அணுக்கள் கம்மியா இருக்கு, ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கு, இல்ல வேற ஏதாவது கிருமி தொற்று இருக்கு, விந்துல கிருமி தொற்று இருக்கு, இப்படி இருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிகிச்சை இருக்கு. அப்போ என்ன என்று கண்டறிந்து அதுக்கு மருந்து கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சிகிச்சை முறை. அதை நாம துல்லியமாக செய்யணும். ஆண்மை குறைவு அப்படின்னு வராங்கன்னா, இப்ப ஜுரத்துக்கு வராங்க ஒருத்தர், டைபாய்டு, மலேரியா, கொரோனா, டெங்கு, ஜாண்டிஸ், இப்படி நிறைய காரணங்களால ஜுரம் வரக்கூடும். அதே மாதிரி ஆண்மை குறைவும் ரத்த நாளங்கள், ஆணுறுப்புல இருக்கிற ரத்த நாளங்கள்ல வர்ற பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்புல பைரோனி போன்ற நோய்கள், மெட்டபாலிக் ப்ராப்ளம், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், மது, சிகரெட்டு, சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அல்லது பல்வேறு நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், இப்படி நிறைய காரணங்களால் வரும். சில நேரங்களில் டெஸ்ட்டுகள் மிக மிக அவசியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆய்வுகளில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 60% பேருக்கு ஆண்மை குறை வருகிறது. இவங்க எந்த டெஸ்டும் பண்ணாம கடைகளில் போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றதன் மூலமாக இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அறிகுறியான ஆண்மை குறைவை கண்டுபிடிக்காம ஒரு மாத்திரையை போட்டு காலத்தை கடத்திடுறாங்க. பின்னால ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கூகுள் நீங்க பண்ணாலே போதும். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால ஆண்மை குறை வருமானு போட்டீங்கன்னா வந்துடும். ஏராளமான ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு இதை. அப்போ டெஸ்ட்டுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதிலிருந்து அடிப்படையாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதை சரி செய்ய முடியும். அதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் இவங்க செக்ஸ் வாழ்க்கையை நல்லா வச்சுக்கலாம். குழந்தையின்மைக்கான காரணங்கள் தெரியும், அதையும் சரி பண்ண முடியும்.